ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 21 நாளைய தினம் ஆனி மாதத்துக்கான பௌர்ணமி. உங்க வீட்டோட கல்லுப்பு டப்பால இந்த ஒரே ஒரு பொருளை மறைச்சு வைங்க. உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். கடன் நீங்கி அசுர வேகத்துல பணம் குவியும். கடன் தொல்லையிலிருந்து வெளிவரத்துக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு போராடினாலும் கடன் பிரச்சனை முடிஞ்ச பாடில்லை. பழைய கடனை இந்த மாதம் திருப்பி கொடுத்தா இந்த மாதம் வாங்கின புதிய கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை. இப்படி தான் பல பேரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. கடன் வாங்காமல் இருந்தாலே வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் கடனை வாங்காமல் இருக்க முடியல. வருமானத்துக்கு அதிகமாக தான் செலவும் ஆகுது. இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் முடிவு கட்டுறது? கடினமாக உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நேர்வழியில் சம்பாதிக்கிறதா ஒரு பக்கம் இருந்தாலும், பணவரவை எப்படி உருவாக்கலாம்? நிச்சயமாக உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். இது தவிர ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களோட பண கஷ்டத்தை குறைக்கும். அந்த வகையில் ஜூன் 21 வெள்ளிக்கிழமையில் ஆனி பௌர்ணமி சேர்ந்து வந்திருக்கு. இப்படிப்பட்ட நாட்களில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அன்னைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வேண்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக்கும். அந்த வகையில் கடன் தீர்க்கறதுக்கும் உங்களோட எல்லா விதமான பிரச்சனைக்கும், அதுவும் குறிப்பாக பணவரவு அதிகமாக்கிறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வசம்பு அப்படிங்கிறது ரொம்ப வசியத்தன்மை கொண்ட ஒரு பொருள். ஜூன் 21 ஆனி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் நிலவு உதயமாகக்கூடிய நேரத்தை பார்த்துக்கோங்க. சந்திர பகவானை பார்த்துக்கிட்டே உள்ளங்கையை ரெண்டுத்தையும் ஏந்திக்கோங்க. உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் ஒரே ஒரு வசம்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அது கூட சந்திர பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. சந்திர பகவான்கிட்ட என்னோட கடன் சுமையை குறைச்சிடு, மன பாரத்தை குறைச்சிடுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ, அது மட்டும் இல்லை, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதையும் சந்திர பகவான் கிட்ட முழு நிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கோரிக்கையாக வைங்க. அதுக்கப்புறமா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. அந்த வசம்பில் நீங்கள் கையில் வச்சுக்கூடிய இந்த வசம்பு மேலே நிலவு வெளிச்சம் கொஞ்ச நேரம் படட்டும். அப்படியே கையில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வெளில உட்காந்து அமர்ந்தோ இல்லை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த வசம்பை கொண்டு வந்து உங்கள் வீட்டோட உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு வைங்க. உப்பு ஜாடிக்கு அடியில் இந்த வசம்பை வச்சிடலாம். எப்பவும் போல் நீங்கள் இந்த கல்லுப்பை எடுத்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம். வசம்பு எளிதில் கெட்டு போகாது. உங்கள் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அந்த வசம்பை உப்பு ஜாடிலேருந்து எடுக்காதீங்க. நாளைய தினம் இந்த முறைப்படி வேண்டிக்கிட்டு வசம்பை கல்லுப்பு ஜாடியில் வைக்கிறது மூலயமா உங்களோட கடன் சுமை குறையும். மற்ற வேண்டுதல்களும் கூடிய சீக்கிரம் பலிக்கும். கண்டிப்பாக பண வரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். அந்த வசம்பு எப்போ கெட்டு போகிற மாதிரி தெரியுதோ அப்போ அதை எடுத்து கால்பட இடத்துல போட்டால் போதும். நாளைய தினம் முடிஞ்சால் உங்கள் வீடு பார்த்துக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வீட்டு பெண்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு ஆனி பௌர்ணமிக்கு இதை முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.